அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது சனம் சட்டி. உங்களுக்கு தெரியும் ஒரு நடிகைய பார்த்திருப்பீங்க. அப்பப்போ வைரல் ஆகுறதுக்காக பல கருத்துக்கள்லாம் பேசக்கூடிய நடிகையில சனம் சட்டி ஒரு ஆளு தான். இவங்க நேற்றைய தினம் நடந்த அதாவது சென்னையில பாலநிலையத்துல கம்யூனிஸ்ட் கட்சி பாலநிலையத்துல நடந்த அந்த மாணவனுடைய போராட்டத்த சிதைக்கக்கூடிய வகையில ஒரு கருத்த தெரிவிச்சிருக்காங்க. இந்த கருத்தினுடைய பின்னணியில யார் யார் இருக்கா? சனம் செட்டிக்கு இந்த வேலை எதற்கு தற்போது தேவைன்றத தான் நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு தெரியும் நாடு முழுவதும் நீட் எதிர்ப்பு போராட்டம் என்பது தீவிரமாக நடந்து கொண்டு இருக்குது. தீவிரமான போராட்டம்ன்றது தமிழ்நாடு தான் இந்த நீட் எதிர்ப்பு போராட்டம்ன்றதே வந்து துவங்கி வச்ச மண்ணா தமிழ்நாடு தான். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இங்க தமிழ்நாட்டுல நீட் மட்டும் கிடையாது. திமுக வந்து பல போராட்டங்கள வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க. தொடங்கும்போது வந்து ஒரு தரப்பு கும்பல் திமுகவுக்கு இதே வேலையா போச்சு. பிரிவினைவாதம் பேசுறாங்க. நாட்ட துண்டாடுறதுக்கு பார்க்குறாங்க. அந்நிய கைக்கூலின்னு மாரி பல கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. இதுல பாஜக காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவா செயல்படுறாங்க மாதிரியான பல கருத்துக்கள் சொல்லுவாங்க. ஏன்னா ராஜாவே ராஜா இருக்கார்ல, அவர் வந்து திருப்பரங்குன்றம் பிரச்சனை சம்மந்தப்பட்ட போது காவல்துறை வந்து 140ஆம் தடை போடும்போது அதான் சொன்னாரு. இது தாலிபான்கள் அரசுன்னு சொன்னாரு. பாகிஸ்தான் அரசுன்ற மாதிரியான ஒரு கருத்தெல்லாம் பேசினாரு. அப்ப இந்த மாதிரி தான் திமுக இந்த திட்டம் கொண்டு வந்ததாக சொல்லுவாங்க. ஏன் இந்த கருத்தை சொல்ல வரேன்னா, ஹிந்தி திணிப்புக்கு எதிராக வந்து திமுக வந்து மிக தீவிரமான முறையில போராடுச்சு. தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கைன்னு ஒரு கொள்கையை அமல்படுத்தினாங்க. இந்தியா முழுவதும் அன்னைக்கு வந்துட்டு திமுகவுக்கு இதே வேலையா போச்சு. வட இந்தியக்காரங்களை சண்டை போடுறதே உங்களுக்கு வேலைன்னு ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போது இந்தி திணிப்பு கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா மாநிலமும் சொல்லுது. கூடுதலாக பாஜக ஆளக்கூடிய மகாராஷ்டிரமே அந்த கருத்தை தான் வலியுறுத்துறாங்க. இடஒதுக்கீடு எங்களுடைய உரிமைன்னு சொல்லிட்டு திமுக சொல்லி மிகப்பெரிய அளவுல போராடுச்சு. அன்னைக்கு வந்து என்ன அங்கிட்டு ஜாதி ரீதியா திமுக பிரிவினை பண்றாங்க. ஏன் ஜாதிலாம் இல்ல எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரும் ஒண்ணுன்ற கருத்து திமுகவோட கருத்து. ஆனா அவங்க ஜனநாயகவாதிகள் மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து இடஒதுக்கீடு சமூக நீதிக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் பேசுறாங்க. நம்ம எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அந்த கருத்தை கடந்த தேர்தலில் வலியுறுத்தினார். இதே மாதிரி நீட் 10 வருஷமா நம்ம தமிழ்நாட்டில் போராடிக்கிட்டு இருந்தோம். தற்போது வட இந்தியாவில் இந்த ஒரு தீ பற்றி இறந்து கொண்டு இருக்கிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இங்கே பாலநிலத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம சொல்லும்போது இதெல்லாம் சொல்லிட்டு வரணும். திமுக என்ன பண்ணுச்சு கடந்த காலங்களில், அதுக்காக திமுகவை முட்டு கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. கடந்த காலங்களில் ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க, அதனுடைய தொடர்ச்சி எப்படி வருது? ஏன்னா இன்னைக்கு நம்ம தான் நீட் எதிர்ப்பு தீன்றதே பற்ற வச்சோம். இன்னைக்கு வட இந்தியா முழுவதும் பரவிக்கிட்டு இருக்கு. அது நமக்கு சந்தோஷம் தான். எந்த வகையில ஒரு போராட்டம் நடந்தாலும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக எந்த ஒரு போராட்டம் நடந்தால் நமக்கு சந்தோஷம் தான். சரி, இந்த சனம் செட்டிக்கு வருவோமே. இவங்க நேரத்தே தானே வராங்க. பல்வேறு கட்சிகள் பாஜக தாவேக்காவை தவிர்த்து தாவேக்காவுக்கு நீட் எதிர்ப்புல வந்து உடன்பாடு இருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னாங்க. ஆனா ராஜமோகன் என்ன சொன்னாரு, யாரோ தூண்டி விடுறாங்கன்னு ஒரு கருத்து வைக்கிறேன். இடம் கொடுக்கறது தூண்டி விடுறதா? அரசாங்க சார்பா எந்த இடமும் கொடுக்க மாட்டீங்க. சரி, இவங்களே போராடினாவும் அதுக்கு என்ன சொல்றீங்க, கட்சியினுடைய தூண்டுதல் இருக்குன்றீங்க. அப்ப இந்த சனம் செட்டி வராங்க. வந்தாங்கன்னா பல கட்சிகள் வராங்க. அவங்களுடைய ஆதரவு தெரிவிச்சு போறாங்க. நாம் தமிழர் கட்சி, திமுக, இந்த மாதிரி பல தமிழ்நாட்டினுடைய திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் போன்ற பல்வேறு நபர்கள் திரைப்படவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு போறாங்க. சனம் செட்டி அந்த வகையில தான் வந்தாங்க. வரும்போதே இது ஒரு வித்தியாசமான நாளே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கரை விட்டாங்க அவங்கள. அங்கிட்டு போங்க இங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க அவங்கள. அதை வந்தோடனே அதை சொல்லுது. வந்தோடனே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, 5வது நாள் போராட்டம், உங்களுடைய போராட்டம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, வீரியமா இருக்கு இப்படின்னு சொல்றதான கடமை. அதை விட இந்த அம்மா, நீங்க யார் யார் காக்ரோச், நீங்க யார் யார் சிபிஎம், நீங்க யார் யார் இந்த எந்த ஒரு கட்சியை சாராத மாணவர்கள், இது எதுக்குமா உனக்கு தேவையா? நீ வந்தா பேசிட்டு போ, உன்னோட கருத்து என்ன? அப்ப இதெல்லாம் தாண்டி இந்த கருத்தை கேட்க வர்றது எதுனா, தன்னை விளம்பரப்படுத்திக்கிற, அதாவது மார்க்கெட் போனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒன்று பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த வேலை மார்க்கெட் போன ஒரு ஆள் தான் நம்ம சனம் செட்டி. இவங்க நேரடியாக வந்து அந்த இடத்துல கைமேன்னு கத்திக்கிருக்கு. அதில் இன்னும் ஒன்று சொல்லுது. நான் நேற்று தளபதியோட ரிலீஸு ஃபஸ்ட்டே ஷோ போனேன். நான் தளபதியோட ஃபேன். இது உனக்கு தேவையா? அந்த இடத்துல தேவையா? அவங்க எதுக்காக போராடிக்கிருக்காங்க? இதெல்லாம் ஜனநாயகனுக்கு ஆதரவாக வந்து ஒரு கும்பல் வந்து அழுதுக்கு இருக்கு. நாட்டிலே 100 மாணவர்களுக்கு மேலே அடிபட்டு ஆஸ்பத்திரி கிடக்காங்க. அதுக்காக இந்த மாணவர்கள் போராடுறாங்க. இது கடைசி படம் விஜய்ன்னு சொல்லிட்டு கண்ணீர் வச்சுக்கிறதுக்கு ஒரு கும்பல். அப்போ சனம் செட்டியோட நோக்கம் என்னன்னா, எல்லாரும் போறாங்க, ஒரு ஃபேமஸ் ஆகிறாங்க, இந்த தான் நம்ம இல்லையே அப்படின்ட்டு. இன்னைக்கு அதே நடிகை, உங்களை மாதிரி ஒரு நடிகையா இருக்கக்கூடிய ஜோதியா சொல்லியிருக்காங்க, தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், போராடக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சேர்ந்தவங்களாம் என்னுடைய பிள்ளை மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? நீங்க அந்த மாணவர்களை எப்படி சொன்னீங்க? மாணவர்கள்லாம் எங்க அடிச்சாங்க? அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு. அதுக்கு வரிசையா வீடியோக்கள்லாம் வெளியே வருது. பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போறாங்க, போலீஸ் தள்ளி விடுறாங்க. மாணவர்களே சொல்றாங்க, இப்படியான ஒடுக்குமுறை நாங்கள் எப்பயுமே பார்த்தது கிடையாது.
அப்ப அந்த அளவுக்கு தான் தமிழ்நாட்டினுடைய காவல்துறையுடைய செயல்பாடு இருக்கு. நீங்க நேரா வந்தவங்க, தமிழ்நாட்டில இப்படி ஒரு போராட்டம் நடந்திருக்கு. இது மிக மிக வரவேற்கத்தக்கது. மாணவர்களுடைய தன்னெழுச்சி போராட்டமா இருந்துச்சுன்னா நான் ஆதரிப்பேன். அது ஏன் மாணவர்களுடைய போராட்டமா இருக்கட்டும். ஒரு கட்சிக்காரங்களா இருந்தா அவங்க மாணவர்கள், இளைஞர்கள் தானே. அவன் டைஃப்ல இருக்கலாம், எஸ்எஃப்ஐல இருக்கலாம், மத்த திமுக மாணவர்கள்ல இருக்கலாம், அதிமுகவுல இருக்கலாம், நாம் தமிழர்ல இருக்கலாம், விசிக மாணவரணியா இருக்கலாம். முதல்ல அவங்க மாணவர்கள் தானே. அப்ப அந்த மாணவர் போராட்டத்தை ஆதரிக்கிறது தானே உங்களுடைய கடமையா இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன சொல்றாங்க? நீங்க வந்து எங்கள பேச விட மாட்றீங்க. இங்க வந்து அரசியலாக இருக்கிறீங்க. அரசியல்வாதிகளா உள்ள நுழையிறாங்க. அரசியல்வாதிய அரசியல் பண்ணாம ஒரு முக்கியமான விஷயம், நாட்டையே கொதிக்கக்கூடிய விஷயத்துல வந்து, அரசியல்வாதிகள் வந்து அரசியல் பண்ணாம ஆப்பமா சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மோடி மாரி வடை சுட்டுக்கிட்டு இருப்பாங்களா? பிரதமர் மோடி, ஒன்றிய அமைச்சரா இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான எதிர்த்து உங்களுக்கு பேச துணிவு இருக்கா? மாணவர்கள கேள்வி கேட்கிறீங்க. நீட் தேர்வுல வந்து வினாத்தாள் கசிவு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு காரணமான அதிகாரிகள வந்து 47 பேர் நாங்க மாத்திட்டோம். நடவடிக்கை எடுத்துட்டோம். விரைவு நீதிமன்றம் அமைச்சிட்டோம்னு சொல்றாங்களே தவிர, அந்த துறையினுடைய அமைச்சரா இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் ஏன் பதவி நீக்கம் பண்ணல? சனம் செட்டி ஏன் கேட்க வேண்டியது தானே? ஏன் கேட்கல? அப்போ உங்களுடைய நோக்கம் எதுவா இருக்கு? அப்ப பாஜக வந்து பாதுகாக்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல தாவேகாவ பாதுகாக்க நினைக்கிறீங்களா? நான் தளபதி ஃபேன் அப்படின்னு சொல்ற இடத்து அந்த இடத்துக்கு எதுக்கு தேவை உங்களுக்கு? அதான் முட்டாள்ன்னு சொல்றாங்க, பைத்தியம்ன்னு சொல்றாங்க, ஜோக்கர்ன்னு வம்பிழுக்குறாங்க உங்கள. இது உங்களுக்கு தேவையான்னு கேட்கிறேன். அங்க போராட்டத்துக்கு போனா போராட்ட கருத்த பேசிட்டு வாங்க. நீலம் ரஞ்சித் போனாங்க. திருக்குறள் அறிவு போனாங்க. அவங்களும் ஒரு ஒரு கருத்தியல் பாய்ச்சல தொடங்கி வச்சுட்டு வராங்க. அம்பேத்கரை ஏந்தி பிடிக்கிறாங்க. தந்தை பெரியாரை ஏந்தி பிடிக்கிறாங்க. காரல் மார்க்ஸை ஏந்தி பிடிக்கிறாங்க. அதுல மதிவதனி அவங்களுடைய பேச்செல்லாம் சூப்பரா இருந்துச்சு பார்க்கும்போது. அதாவது இந்த போராட்டத்தை யார் தூண்டி விடுறான்னு சொல்லி பல குரல் கேட்குது. பாஜக கேட்கறாங்க, தாவேகா கேட்கறாங்க. பின்னிருந்து இயக்குறது யாருன்னு. தூண்டி விடுறவங்க 3 பேர் தான். தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஒரு கருத்தை வச்சிருந்தாங்க. அப்ப நீங்க யாரோட தூண்டுதல் வந்திருக்கீங்க? ஜோசப் விஜய் உங்களை தூண்டி விட்டாரா? இங்க போய் பிரச்சனை இழுத்துட்டு ராஜ்மோகன் அனுப்பி விட்டாரா? ஏன்னா நீங்க தளபதியோட ஃபேன் நேத்து ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு வந்தேன்னு சொன்னீங்க. அதை சொல்ல வேண்டிய தேவை எங்க இருக்கு? இந்த இடத்த சொல்லணுமா? நீங்க சினிமா படம் சம்மந்தப்பட்டு போறீங்க. விஜய்க்கு வந்து பிறந்தநாள் விழா வைக்கிறாங்கப்பா. அப்படின்னா நான் வெரி பிக் ஃபேன் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. வெற்றிமாறன் உட்காந்துருக்காரு. உங்களோட ஃபேன். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? கீழே இருக்கவன் ஃபேனு, அவனோட ஃபேனு, இந்த ஃபேனு, அந்த ஃபேன் சொல்லிட்டு. நீங்க போராட்டத்துக்கு போனா போராட்டத்துக்கு பேச போறதோட போய் நிப்பாட்டி வர வேண்டியதானே. பல நபர்கள் போனாங்க. டிஆர்பி ராஜா போறாரு அதே போராட்டத்துக்கு. அவர் என்ன சொன்னாரு? கல்வியை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டோம். தமிழ்நாட்டில் எவ்வளையோ அதுல முன்னேறி இருக்கு. ஆனா நாங்க கல்வியை விட்டு கொடுக்க மாட்டோம். கல்வி தான் எங்களுக்கு. அதனாலதான் நாங்க முன்னேறணும்னு ஒரு கருத்தை வைக்கிற ஆழமா. ஆனா நீங்க எங்க எப்படி போயிருக்கீங்க? திரைத்துறை ஆதரவு உங்களுக்கு இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே. 2 நாட்கள் முன்பாக நீல நடத்துற போராட்டத்துல அமீர் கலந்துக்கிறாரு, வெற்றிமாறன் கலந்துக்கிறாங்க, அதே மாதிரி ஆண்ட்ரியா கலந்துக்கிறாங்க. இது மாதிரி பல நபர்கள் கலந்துகிட்டு இருக்காங்க. அந்த மன்சூர் அலிகான்லாம் கலந்துக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய கருத்து எப்படி இருக்கு? உங்களுடைய கருத்து எப்படி இருக்கு? இப்போ கோடியை விட்டு வந்துட்டேன்னு ஒரு கருத்தை சொல்றாரு விஜய். தெருக்கோடியில ஒரு மாணவர்கள் வந்து போராடி இருக்காங்க. இதுக்கு ஆதரவு தெரிவிக்கணுமா இல்லையா? ஒண்ணுமே பேசல. ஆனா காவல்துறை வச்சு ஒடுக்குமுறை பண்றாங்க. இன்னைக்கு சென்னை ராஜானந்த ஸ்டேடியத்துல ஒரு மிகப்பெரிய போராட்டம். கனிமொழி அவர்களும் பங்கேற்கிறாங்க. அவங்களுடைய கருத்துல இப்ப இருக்கு. உங்கள மாதிரியே தேவையில்லாம ஏதாவது சர்ச்சையாகன்ற பேசுறாங்க. உங்களுக்கு மார்க்கெட் போச்சு. புதிதாக எந்த ஒரு படத்துக்கு நடிக்க கூப்பிடல. இந்த மாதிரியான ஒரு நபர்களா இருக்கனால தான் நீங்க இதுல சர்ச்சை ஆயிட்டு நானும் ஒரு ஆள் இருக்கேன். சனம் செட்டி அப்படின்னு நம்ம 4 பேர் சொல்லுவாங்கல்ல. அதற்காக இந்த மாதிரியான கருத்தை சொல்றீங்களா? அப்போ ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இந்த மாதிரி சினிமா பிரமுகங்கள் வந்து நீங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த மாதிரி பைத்தியங்கள் சில பேர்லாம் இருப்பாங்க. அது நமக்கே தெரியும். அவங்கள என்ன பண்ணணும்னா கீழ் பக்கத்துல வந்து அட்மிட் பண்ணிட்டு அதுக்கடுத்து பேச கூப்பிடணும். இல்லையா நீங்க என்ன பேச போறீங்க சொல்லுங்க முன்னக்கூடியே அப்படின்னு நிப்பாட்டி கேட்டுறணும். அதுக்கு மாரி பேசினா பேசலான்னு போயிட்டு போகுது. அதே ட்விட்டர்னு சில ஐடியா வச்சிருக்கீங்களா போய் அங்க போய் கத்திட்டு போமான்றணும். அதை விட்டு உங்களை வந்து கூப்பிட்டு மேடை ஏத்துனது அதை மைக்க பிடுங்கணும்னா ஏன் நான் பேசக்கூடாதா? வெற்றிமாறன் வந்து பல படங்களை பார்த்திருக்காரு. அப்படின்னு நான் ஒரு படம் பார்த்தேன். வெற்றிமாறன் 100 படம் இல்ல லட்சக்கணக்கான படம் கூட பார்த்திருப்பாரு. அதாங்க சொன்னாரா? இங்க மாணவர்களுடைய தேவை என்ன இருக்கோ அதைத்தான் பேசுவார் வெற்றிமாறன். அதை விட்டு நாங்க திரைத்துறையில அப்படி நான் அசுரன் படத்துல அப்படி எடுத்தேன், ஆடுகளம் படத்தை சூப்பரா எடுத்தேன், வட சென்னை படத்துல எப்படி எடுத்தேன், அங்க போயிட்டு அமீரா புகழ்ந்தாரா, ஆண்ட்ரியா அதுல நடிச்சாங்க புகழ்ந்தாங்களா, தனுஷ புகழ்ந்தாரா? அப்போ ஒட்டுமொத்தமா திரைத்துறையில் நீங்க மாறுபட்டு நிற்கீங்க. இப்போ உங்களுக்கு மார்க்கெட் போச்சு. நம்ம அந்த இடத்துல ஏதாவது கத்தி நேமா முடியுமான்னு யோசிச்சிருக்கீங்க. அவ்வளவுதானே தவிர மற்றபடி எதுவும் இல்லைன்றதான் அந்த நேரத்தை தெரிவிக்கிறேன். மற்றொரு காணொலியை சந்திப்போம். நன்றி.